விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய சீரியல்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக மகாநதி சீரியல் சொல்லவே வேண்டாம், அதுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. இந்த நிலையில் மகாநதி சீரியல் ரசிகர்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மகாநதி சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 865 எபிசோடுகளுக்கு மேலே வெற்றிகரமாக ஒளிபரப்பாயிட்டிருக்கு. அதுவும் இந்த சீரியலோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா குட்டி காவேரிக்கு உண்மை தெரிய வர ஒரு முக்கியமான திருப்பங்களோட விறுவிறுப்பாகவே போயிட்டுருக்கு. முக்கியமாக இந்த சீரியலில் காவேரி, கங்கா, யமுனா, நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு 4 சகோதரிகளோட கதையை மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. விஜய் டிவியில் மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பாகி வந்த இந்த சீரியல் இப்போ கிளைமேக்ஸை நோக்கி நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு ரசிகர்கள் ரொம்பவுமே அப்செட் ஆகியிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் இந்த சீரியல் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. குறிப்பாக விஜய்க்கும் காவேரிக்கும் இருக்கிற ஈகோ பிரச்சனை, குடும்ப சூழ்நிலை, நர்மதாவோட காதல் கதை அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான கட்டத்தில் இப்போ இந்த சீரியல் போயிட்டுருக்கு. இதனால் ரசிகர்கள் பலருமே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இந்த சீரியல் முடிய போகுதா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அவங்களோட வருத்தத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டுமே வந்துட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த சீரியலில் 4 சகோதரிகளோட வாழ்க்கையும் எப்படி ஒரு சுப முடிவுக்கு வரப்போகுது, காவேரியும் விஜயும் ஒன்று சேருவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்புமே பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் அதிக அளவு இருக்குதுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் மகாநதி சீரியல் முடிகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யாரெல்லாம் இந்த மகாநதி சீரியலை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.